தொகுதி மறுவரையறையில் என்ன சிக்கல் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் 543 மக்களவை தொகுதிகள் இருக்கிறது. இந்த மக்களவை தொகுதிகள் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கல்ல, அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட தொகுதிகள். அதுக்கு முன்னாடி 3 முறை இதே போல நடந்திருக்கிறது. ஸோ அதுக்கப்புறமா இதில் மறுவரையறை அப்படின்றது செய்யப்படலை. அரசியலமைப்பு சட்டப்படி 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதிகளை மறு சீரமைப்பு செய்யணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நம்ம 71க்கு அப்புறமா செய்ய வேண்டியதை 2001ஆம் ஆண்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் செஞ்சிருக்கணும். அப்போது இருந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இன்னும் ஒரு நீட்டிப்பு கொடுத்தார். 2026 வரை மறுசீரமைப்பு செய்யப்படாது. இப்போ 2026 வந்துருச்சு. அந்த அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எடுக்கணும். ஏன்னா 2021 எடுக்கப்படலை கொரோனா காரணமா. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அதன் அடிப்படையில் தொகுதிகளை திரும்ப மறுவரையறையை செய்யணும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்றாங்க. சரி, தொகுதி மறுவரையை செய்வதற்கு தொகுதி மறுவரையறை ஆணையம் அப்படின்னு அமைக்கப்பட்டு அதுல எல்லாருமே இருந்து செயல்படுத்துவாங்க. இதுல இப்போ வைக்கக்கூடக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இதனால தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுன்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 70களுக்கு பிறகு குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற விஷயங்கள் பிரச்சாரம் மூலமாக தென் மாநிலங்கள் குறைச்சிருக்காங்க. தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. வட மாநிலங்களில் இந்த பிரச்சாரம் எடுபடலை. வட மாநிலங்களில் மக்கள் தொகை எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும், எங்களுக்கு குறைவாக கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு இது தண்டனையா அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு கலந்துக்கிட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாருமே கேட்டாங்க. மற்ற கட்சிகள் வச்ச கோரிக்கையெல்லாம் என்ன அப்படின்னா, மாநிலத்திற்குள்ளேயே மறுசீரமைப்பு பண்ணுங்க, எண்ணிக்கையை மாத்தாம இப்ப இருக்கக்கூடிய இடத்த வச்சுக்கிட்டு 39 இடம் தமிழ்நாட்டுக்குள்ளங்க, நீங்க எல்லைகளை வேணா மாத்திக்கங்க, தொகுதியுடைய பேரை மாத்திக்கங்க அப்படின்ற கோரிக்கையும் ஆலோசனையும் சிலர் முன் வச்சாங்க. அடுத்ததா மாநில விகிதாச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது 100 எம்பிக்கள் சேர்ந்து இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அதுல தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதை 548 அப்படின்ற அளவில் நம்ம பார்க்குறப்போ 7.18 இருக்கு. ஸோ நம்ம 7.18% நம்முடைய எம்பிக்களுடைய பங்களிப்பு இருக்கு. அது குறையாம மறுவரையறை செய்யுங்க அப்படின்னு இன்னைக்கு கூட்டத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னது, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இதே நிலைமை நீடிக்கலாம் அப்படின்னு பிரதமர் இதை பத்தி பேசினார் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. எப்படி வாஜ்பாய் அவர்கள் சொன்னாரோ அதுபோல நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா இந்த 26ன்றது இன்னொரு 30 வருடங்களுக்கு தள்ளி போயிடும். ஸோ இதை சொல்லுவாங்களா அப்படின்னு விஷயங்களும் இருக்கிறது. சரி, பாஜக என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இப்போ நாங்கள் இதை பற்றி எதுவுமே பேசலை, தொகுதி மறுவரையறை அப்படின்ற எந்த பேச்சும் இப்போ எழவே இல்லையே, ஏன் நீங்கள் இப்போ இல்லாத பிரச்சனை எழுப்புறீங்க அப்படின்னு தான் இந்த கூட்டத்தை அவங்க புறக்கணிச்சாங்க. அதே போல தமாகவும் புறக்கணிச்சது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நம்பர் அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்பர் அடிப்படையில் வகைப்பாடு படுத்தியிருக்கோம், அதை பாருங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொகுதிகள் 543. இந்த 543 தொகுதியை 2026 நம்ம மறுவரையறை செய்யணும். அதை மக்கள் தொகை அடிப்படையில் எங்கெங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம பிரித்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 8 இடங்கள் குறையும், மற்ற மாநிலங்களுக்கு கூடும். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு புதிய தொகுதிகள் 31 தான் இருக்கும், 39லேருந்து 31 குறைஞ்சிரும் அப்படின்னு முதலமைச்சர் இது பற்றின அச்சத்தை வெளியிடுறார். இன்னொன்று, புதிய பாராளுமன்றத்தில் 848 சீட்டு போட்டிருக்காங்க. அப்போ 848 பேரை கொண்டு வரது தான் பாஜகவுடைய திட்டம்னு அப்பவே சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா 848 புது எம்பிக்கள் அவங்கள மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் வச்சு பிரிச்சா தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 இடம் கிடைக்கும். அந்த 10 இடம் கூடுதலாக கிடைச்சா இப்போ இருக்கக்கூடிய 39ஓட இன்னொரு 10 49 ஆகும். ஸோ நமக்கு ஒரு 10 எம்பிக்கள் அதிகமாவாங்க. ஆனால் நம்முடைய விகிதாச்சாரம் இப்போ 100 எம்பிக்கள் நம்முடைய எம்பிக்கள் 7.18 இருக்காங்க. அந்த விகிதாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு புதிய கணக்கீட்டின் அடிப்படையில் 848 எம்பிக்கள் அதுல நம்முடைய 7.18 விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் கணக்கிட்டா 22 எம்பிக்கள் கூடுதலா கிடைக்கணும். அப்படி பார்த்தா 61 எம்பிக்கள் நமக்கு கிடைக்கணும். இதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க, நாங்க தொகுதி மறு வரையறையை எதிர்க்கவே இல்லை அப்படின்னு தமிழக அரசியல் கட்சிகள் சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு பாதகம் ஏற்படாது அப்படின்னு பாஜக சொல்லுது. 61 எம்பிக்கள் ஆவாங்களா, 49 31 அப்படின்றத அந்த கமிஷன் அமைக்கப்படுறப்பதான் தெரியும்.
தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு காலையில் நடந்துச்சு. 58 அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த 3 கட்சியும் பங்கெடுத்துக்கல, புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கட்சி எல்லைகளை கடந்து தமிழக நலனுக்காக எல்லாருமே இணைஞ்சு எதிர்க்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அழைப்பையும் கொடுத்தாரு. தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற கத்தி தென்னிந்தியாவின் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் பேசினார். மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல். இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியா மாறும் என்பதை எல்லோரும் நினைச்சு பார்க்கணும். மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தமிழக அரசு நடத்தின அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழகத்துடைய உரிமை பிரச்சனை அப்படின்றதால இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்தோம் அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்காரு. மற்ற தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழகம் பாதிக்காத வகையில் சட்ட ரீதியிலான அழுத்தத்தை தரணும்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட மற்ற தலைவர்கள் குறிப்பாக நாட்டை ஆபத்து சூழும் முன்பு நாம் இங்கு கூடியிருக்கிறோம், மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்கப்பட வேண்டியது சட்டமன்ற இடங்கள் தான் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு மக்கள் நீதி மய்யம் தலைவர் நடிகர் கமல்ஹாசன். மக்கள் தொகையை திறம்பட கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரையறை அப்படின்றது ஒரு பெரும் தண்டனையா இருக்கு அப்படின்னு தாவேக தலைவர் நடிகர் விஜய் கருத்து சொல்லியிருக்காரு. தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் அபாயம் இதில் இருக்கு அப்படின்னும் அனைத்து கட்சிகளோட தோளோடு தோள் நின்று தாவேகா போராடும் அப்படின்னும் விஜய் உறுதிபட சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.